இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஃபுட் இன்ஸ்பெக்டர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் அப்படிங்க. இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா M.Sc கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாவே போதும். ஃபுட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீ போகிறதுக்கு M.Sc கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் போகலாம். இது முழுக்க டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட். இதில் என்ன அப்படின்ட்டா இது முழுக்க அதிகாரம் சம்மந்தப்பட்டது. நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலு ஏதாவது ஒரு ஃபுட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்ட்டா நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து சீல் வைக்கக்கூடிய அதிகாரம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக பவர்ஃபுல்லான கோர்ஸு. நீங்கள் M.Sc கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா இந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகலாம். அந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் சேலரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நியர்லி வந்து 50,000 வந்து பர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கீழே நிறைய அதிகாரிகள் வந்து கீழே வேலை செய்வாங்க. அதாவது இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுட் சானிடேஷன் கடைகளை வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ண முடியும், ஹோட்டல் விசிட் பண்ணலாம். அதுவும் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் வந்து எல்லா கடைகளில் போய் சீல் பண்ணுற இதை பார்த்துருப்பீங்க. அந்த படங்களில் எப்படி வந்து அதிகாரமாக காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அதிகாரம் பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கோர்ஸ் தான், ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர். இதுக்கு M.Sc கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா யூ ஆர் எலிஜிபிள். அப்போ வந்து முழுக்க இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்டில் வரதுனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இந்த கோர்சஸ் வந்து எப்போ கால்ஃபர் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் கரெக்டாக கிளியர் பண்ணிங்க அப்படின்ட்டா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அதாவது எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா விசிட் அடித்து எல்லா இடங்களையும் செக் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரங்கள் வந்து இவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு பிஎஸ்சி M.Sc கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா போதும். அதாவது பிஎஸ்சி முடிச்சுட்டு M.Sc கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா போதும். M.Sc கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் போகும்போது நல்ல அதிகாரமாக உள்ள ஒரு கோர்ஸுக்குள்ளே நீங்கள் இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா M.Sc கெமிஸ்ட்ரி படித்த மாணவர்கள் இந்த கோர்ஸ் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, அந்த கோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபுட் அண்ட் சேஃப்டி இன்ஸ்பெக்டருங்கிற ஒரு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஜாப்பு. நீங்கள் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி இது பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.